சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை இலங்கையில் கரையை கடக்கிறது. இலங்கை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாலையில் கரையை கடக்கும் தாழ்வு மண்டலம், வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை இலங்கையில் கரையை கடக்கிறது. இலங்கை பொத்தவில்லுக்கு 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. இதன்படி நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை இலங்கையில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை கொத்துவில்லுக்கு 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் காற்றழுத்தம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று தஞ்சை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக நாளைய தினம் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் நேற்று தினம் விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு நாளை வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கனமழை இருப்பதாகவும், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.